அப்பா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா சோதரன் இந்த காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து வரட்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் ராஜா. அப்பா இது ஆண்டவரே சோதரம் தகப்பனே, இது வார்த்தைகள் என்று போகாத அளவுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவரே சிந்தையிலையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆளுகை செய்து ஆண்டவரே சோதரம் கத்தாவே இதன் மூலயமாக ஆண்டவரே ஒவ்வொன்றும் பயனடையத்தக்கதான கிருபை செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. நம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஜெபத்தின் வல்லமை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இதோ நீங்கள் சிதறு, யாரை பார்த்து சொல்கிறாருன்னா சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விடும் காலம் வரும். என்னை விட்டு போகிற காலம் வரும். அது இப்பொழுது வருகிறது. ஆனாலும் நான் தனித்திருக்க மாட்டேன். யார் இருக்கிறது என் கூட? பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இயேசு தனிமையின் ஜெபத்தை விரும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணுறத தேவன் பிரியப்பட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனி ஜெபம் மிகவும் அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனி ஜெபம் மிகவும் அவசியம். போராடி ஜெபிக்க முடியும். தனித்து நம்ம ஒரு குடும்ப ஜெபம் உண்டு. குடும்பம் ஒய்ஃபு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தனி ஜெபம் பண்ணும்பொழுது அதுக்கு ரொம்ப வல்லமை உண்டு. போராடி ஜெபிக்க முடியும். ஏன்னா அது குழுவாக ஜெபிக்கும் போது நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியாது. அப்புறம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியும். வனாந்தரத்தில் இயேசு வனாந்தரத்தில் தேர்ந்தெடுத்தார் தனி ஜெபம் பண்ணுறதுக்கு. கடலோரமாக சென்று ஜெபம் பண்ண தேர்ந்தெடுத்தார். மலை உச்சிகளில் சென்று ஜெபம் பண்ண தேர்ந்தெடுத்தார். பிதாவோடு இருக்க அவர் உள்ளம் வாஞ்சித்தது. அது ஒரு தெய்வீக அனுபவம். ஆவிக்குரிய ஜெபத்தில் தனிமை ஒரு முக்கியமான அனுபவம். ஆவிக்குரிய ஜெபத்தில் தனிமை ஒரு முக்கியமான அனுபவமாக கருதப்பட்டது. தனிமையாக இருக்கும்போது மற்றவர்களுடைய வேதனைகளை நமக்கு புரியும். நம்ம தனிமையாக இருக்கும் பொழுது தான் மற்றவருடைய வேதனைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா குழுவாக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஜெபிப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜெபிக்க மாட்டோம். ஆனால் தனிமையாக இருக்கும்போது ஒருத்தர் வேதனைப்படுறாங்கன்னு நம்ம கண் எதிர்க்க பார்த்தோம்னா அந்த வேதனையே நம்ம பாரப்படுவோம். அந்த பாரம் தன்னால் வரும். அந்த பாரத்தை நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். அதிகாலையில் ஆண்டவர் உன்னை கண்டடைகிறேன், உன்னை அதிகாலையில் நான் தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் போஜனம் பண்ணுகிறவர். அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு வாஞ்சை இருக்கணும். அந்த ஜபத்தின் வாஞ்சை இருக்கணும். எதுக்கு நம்ம ஜபிக்கணும், எதெல்லாம் ஜபிக்கணுன்ற வாஞ்சை இருந்தால் அவர் அலாரம் வைக்க தேவையில்லை. அவரே தட்டி எழுப்புவார். அப்போ அவர் தட்டி எழுப்பும்போது நம்ம பிடிச்சி எழுந்துட்டு ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு, இதை நம்ம ஜபம் பண்ணணும் சொல்லிவிட்டு நம்ம ஜபத்தில் உட்காந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ஜபத்துக்கு பலன் தருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் தூங்குவோமே. ஏன்னா அதிகாலையில் தான் நம்மளுக்கு உறக்கம் அதிகமாக வரும். அப்போ அதிகாலையில் தூங்குவோம்னு ஒரு 1/2 hour தூங்குவோன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவார்? தூங்க வச்சுருவார், முழிக்க வைக்க மாட்டார். அதோட நீ படுத்துக்கோ வேணாம். ஏன்னு கேட்டால் என்னுடைய சித்தத்தை செய்ய உனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நீ உறங்குன்னு சொல்லிவிட்டு உறங்க வச்சுருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20-23 20-22 வரைக்கும் நீங்கள் வீட்டில் படிச்சிங்க. 23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அவர் தனிமையாக இருக்கும்போது தான் தனிமையாக இருக்கும்போது நம்ம யார்கிட்ட தனிமையாக இருக்கும்போது பேசுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தனிமையாக இருக்கும்போது ஒரு ரகசியத்தை பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு.
டியர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அவங்ககிட்ட ரகசியத்தை பேசுவாங்க. தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். சில வேளைகளில் ரகசியத்தை வெளிப்படுத்தாமலும் போவார். சில வேளைகளில் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஏன் என்றால் அவர் தன்னுடைய மகிமைக்காக அதை மறைப்பார். ஆதியாகமம் 37:5-9-10 அது நீங்கள் வீட்டில் படிச்சுங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அவன் என்ன கண்டான்னா, சகோதரர்களை அந்த சொப்பனம் கண்டு என்ன பண்ண சகோதரத்தில் சொன்னான். அதை சொன்னது என்னாச்சு, பகையை உண்டாக்கியது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சொப்பனத்தையும் கண்டான். அது தகப்பனிடத்தில் சொன்னான். அதை சொன்னபோது தகப்பன் கடிந்து கொண்டார். நானும் உன் தாயாரோ உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டார். யோசேப்பு மற்றவர்கள் காண்கின்ற சொப்பனத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தார். அது ஆதியாகமம் 40:5-8, ஆதியாகமம் 41, 1, 5, 7, 11, 15, 24, 25, 26, 32 இதை நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. ஸோ அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு அதற்கு தெளிவாக விளக்கம் அளித்தான். மார்க்கு 9:28 வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். வீட்டில் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் என்னத்துக்கு வந்தார், பாவத்தை போக்கி பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்படி வந்தவர் என்ன பண்ணாருன்னா, அது கிரியை செய்யணும்ல, அதனால் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்தார். அப்பொழுது எல்லா பிணியாளர்களையும் அவர் சுகமாக்கிட்டு வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அதை மார்க்கு 9:29 அதற்கு அவர் இவ்வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றொன்றிலாம் புறப்படாதுன்று அவர் சொல்கிறார். மத்தேயு 17:20 அதற்கு இயேசு உங்கள் விசுவாசம், ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதை எல்லார் இடத்துலையும் சொல்லக்கூடாதுன்ட்டு தனிமையில் அவங்களுக்கு சொல்கிறாரு. உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போய்விடும். அதனால் உங்களுக்கு நீங்கள் விசுவாசம் இல்லாத அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். அப்போது 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலேயே பெற்ற அபிஷேகம், யாரால் பெற்ற அபிஷேகம், தேவனிடத்தில் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எதுக்கும் மற்றவங்க உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அபிஷேகம் பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையிலேயே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு ஓரிடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் தூங்கினோம்னா தூங்கி இருக்கலாம், ஆனால் என்ன, நம்மளை குறித்து அவர்களுக்கு பாரம், அதனால் போய் ஜெபம் பண்ணினார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சீர்கெட்டு போவார்கள். தேவனுக்கு தனிமையில் பேசும் அனுபவம், அதாவது சேஞ்ச் யுவர் லைஃப், அவர் சேஞ்ச் அந்த லைஃப்பை என்ன பண்ணுவார், நம்ம தனித்து ஜெபம் பண்ணும்பொழுது நம்ம லைஃபையே அவர் சேஞ்ச் ஆக்கும் வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அவர் செய்வார். அதை என்ன விசுவாசிக்கணும். 33:28 இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும்.
இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அவன் சுகமாய் இருப்பான். எப்படி இருக்கான்? யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் இருந்தால்தான் ஒரு தேசத்தில் நம்ம சுகமாக இருக்க முடியும். அவருடைய வானம் பனியை பொழிந்தால்தான் அந்த தேசம் சுவிட்சமாக இருக்கும். உபாகமம் 32:2 மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். என்ன, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அழைத்து கொண்டு போனார். அப்போது தேவன் என்ன பண்ணார்? மன்னாவை அதிகாலையில் தான் பெய்ய பண்ணினார். மத்தியான வேளையிலையோ இரவு வேளையிலையோ பண்ணல, அதிகாலை வேளையில் பொழிய பண்ணினார். அது ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பொறுக்கி கொண்டார்கள். அப்போ சூரியன் பட்டபோது அது என்ன பண்ண, உருகி போயிட்டு. அப்போ மறுநாள் வைக்கும் போதும் அது என்ன ஆகுது? மறுநாள் வச்சாலும் அது கெட்டு போயிடுது. அதனால் அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் புதியதாய் இருக்கும், காலைதோறும் புதியதாய் இருக்கும். அது மழையானது இளம் பயிர் மேலே விழும்போது பொழியும் போது அது ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப புல்லு மேலே பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க காலை நேரத்தில். அது மாதிரி நம்ம வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தேவனுடன் பேசும் அனுபவம் கிடைக்கும். தனிமையில் இருந்தால் தான் நம்ம தேவனுடன் பேசுகிற அனுபவம் கிடைக்கும். ஏன்னா அதிகாலையில் தான் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தேவன் நம்ம மகள் என்ன பண்ணுறா? அவள் தூக்கத்தை கலைந்து நம்ம சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறாள். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவளிடத்தில் நாம் பேசுவோம், அவனிடத்தில் நாம் பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். உபதேசத்தை பொழிவார், வசனம் மூலம் பேசுவார். உபதேசத்தை பொழிவார், வசனம் மூலம் பேசுவார். வசனத்தை மூலம் பேசுவார், உபதேசத்தையும் பொழிவார். அந்த வசனம் நம் ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஒரு வார்த்தை நம்ம தோந்து போயிருப்போம், நம்மளால் ஒன்றும் முடியாத அந்த வேளையில் ஒரு வார்த்தை நம்மளுக்கு கடந்து வந்ததுன்னா நம்மளை அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். இந்த சூசைட் பண்ண போனால் கூட அதை தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்து விடுவோம். உயிர்ப்பிக்கும். பேதைகளே ஞானி ஆவார்கள். பேதைகள் ஞானிகள் ஆவார்கள். பேதை ஒன்றுமே தெரியாத இருப்பாங்க. ஆனால் அவரை அன்றிக் கொள்ளும்போது தினம் தினம் அவர் என்ன பண்ணார்? ஞானிகளாக்குவார். அதிகாலை ஜெபம். ஏசாயா 50:4 இதை வாசி. யாரா வாசி? ஏசப்பா சொல்கிறாரு, இலைப்படைகிறவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறிந்திருக்கும்படி. யார் அறிந்திருக்கிறாரு? ஏசப்பா இருக்கிறபடி தேவன் அவருக்கு கற்று தருகிறார். பிதா கற்று தருகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அவரை காலைதோறும் எழுப்புகிறாராம். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கவனித்தாதான். இப்போ ஒரு வசனம் வருது, ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, அப்போ கவனிக்கணும். அதை காதில் பேசினோம், அடுத்ததை பார்த்துக்கணும். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு காதை என்ன பண்ணோம்? அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருதுன்னு காதுள்ளவன் கேட்க கடவன், படிப்பு உள்ளவன் படிக்க கடவன் பைபிளில் வருதா? இல்லை. ஏன்னு கேட்டால் படிக்காதவங்களாம் இருப்பாங்க, அதனால் படிக்க தெரியாதவங்களாம் இருப்பாங்க. அதனால்தான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 46:5 1-5 வர வாசிங்க.
தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. காலையிலேயே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். லேலியா. தேவன் தமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் இருக்கிறார். அவர் புலம்பல் 3:23 அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம் கிருபை எப்படி இருக்கணும்னா புதியவைகளாக இருக்கணும். அப்போ புதியவைகளாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? காலைதோறும் அவர் சமூகத்தில் அமர வேண்டும். அவர் சமூகத்தில் அமர்ந்தமானால் நம்மளுக்கு அந்த நாள் பொழுதும் அவர் நம்மளுக்கு தீமையே நேர்ந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? தீமையே இருந்தாலும் அதை விலக்கி பாதுகாத்து, என்ன சங்கீதம் 91 சொன்ன பண்ணி, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கொள்வார். சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலேயே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போது பறவைகளை பாருங்கள், காலையில் தான் கத்தும். அதே மாதிரி கோழி கூட கூவும். அதனால் காலையில் அந்த 5 அறிவு உள்ள பிராணிகளே அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறாங்க? சோத்திரம் தான் சொல்லுவாங்க. நம்ம சோத்திரம் தான் அவங்க சொல்கிறாரு, என்னை பார்த்துக்குங்கப்பான்ட்டு. அதே மாதிரி சுரமண்டலம், வீணை எல்லாம் என்ன பண்ணுறது? விழித்திருக்குது. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையில் உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ என்னது? 4ஆம் ஜாமம் 3:45 3:45. அப்போ அந்த காலை தோறும் நம்ம காத்திருக்கும் போது சங்கீதம் 57:8 என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்ளுங்கள். அதிகாலையில் விழித்து கொண்டா என்ன பண்ணுவார்? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆண்டவர் அதிகாலையிலேயே பேசுகிறவன் மனிதனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். அதிகாலையில் பேசுகிறவங்க யார்? தேவனோடு தான் பேச முடியும், மனுஷரோடு பேச முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா தேவனோடு பேசும்போது தான் அது ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பாட்டு கேட்கறது, ஒருத்தருக்கு ஒன்று வரும். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணும்? தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் அவங்களுக்கு, பேசுவது தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்? பிஸ்னஸ் நடத்துகிறோமா, அதுக்கோசம் ஆண்டவரே சோத்திரம், இந்த பிஸ்னஸ்க்காக சோத்திரம் ஆண்டவரே, இந்த பிஸ்னஸ் நல்லா நடத்துங்க. கணவன் மனைவி பிள்ளைகள், கணவனுக்காக ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலத்தில் நல்லபடியாக இருக்கணும், போக்கில் வரத்தில் உங்கள் தூதர்களை கட்டளை இடுங்க ராஜா, பிள்ளைகள் நல்லா வளர்த்து விடுங்க, படிப்பிலையும் எல்லாவற்றிலையும் உங்கள் கரம் ஓங்கி இருக்கட்டும் ராஜான்னு சொல்லி தேசத்துக்கு, அப்புறம் பரிசுத்தவான்களுக்காக, அப்புறம் எல்லா ரட்சிப்புக்காக, திருமணமாகாததுக்காக, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்க, பிணியாளர்களை ரட்சிக்க, எல்லாற்றுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம ஜெபிக்கும்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும். அவர் தட்டி எழுப்பும் பொழுது நம்ம எழுந்து அவருக்கு செவி கொடுப்பேமானால் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஜபத்தை கேட்கிறவராக இருப்பார். சோதரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை விருதா போக விடாத அளவுக்கு ஆண்டவரே சோதரம் கத்தாவே ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவரே பதியந்து, ஆண்டவரே ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து ஆண்டவரே சோதரம் தகப்பனே அப்பா வீட்டின் ரட்சிப்பு ஆண்டவரே சோதரம் ரட்சிக்கும் போது அப்பா சோதரம் தகப்பனே ஒவ்வொரு ஊரும் ஆண்டவரே சோதரம் கத்தாவே அப்பா பட்டணங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுமே ராஜா, அப்பா பாவிகள் ரட்சிக்கப்படுவார்களே தகப்பனே. ஆவியானவரே நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே உங்கள் வல்லமை ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் வரப்போத கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மீட்பர் நாமத்தால் இந்த சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமென்.